கண்களால பார்க்க கூடாதுன்னு அப்புறம் எதால பார்க்கணும்? மக்கள் திலகத்துடைய பழைய அருமையான பாட்டு ஒண்ணு சொல்லும். அதாவது, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. அதாவது நம்ம கண்களால பார்க்க கூடாது, நம்ம அறிவால பார்க்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதைத்தான் இந்த கண்களால பார்க்க கூடாதுன்னு சொல்றதுனா, இந்த பல இடங்கள்ல நம்ம இந்த அறிவை பயன்படுத்துறது இல்லை. கண்ணுக்கு தெரியுறத மட்டுமே வச்சு நம்ம முடிவெடுக்கிறோம். சில சமயங்கள்ல அந்த அறிவும் கூட நம்மளை ஏமாத்துறது. ஏன்னா அந்த அறிவை நம்ம பயன்படுத்துறதுல ஒரு விஷயம். இன்னொன்னு, அந்த அறிவுக்கும் கூட சில லிமிடேஷன்ஸ் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். நம்மளுடைய கல்வி அப்படி நம்ம படிச்சுட்டோம், நம்மளுடைய அனுபவங்கள் இந்த அறிவுக்கும் சில சமயங்கள்ல ஒரு லிமிடேஷனை கொண்டு வந்துருது. அது எப்படி, அது எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல அது நடக்குது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு ஒரு அழகான கதை மூலமா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். ஒரு இளைஞன் அர்ஜுன் அப்படின்னு ரொம்ப திறமையான இளைஞன். ஆனா பாவம் ரொம்ப வசதி இல்லாத ஏழையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். 12th வரைக்கும் படிச்சா, அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வழி இல்லை. வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவரு குடும்பத்திற்கு ரொம்ப வேண்டிய ஒரு பெரிய மனிதர் ஒரு கம்பெனில வேலை வாங்கி கொடுக்குறாரு. ஒரு கார்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல அவருக்கு ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ், ஒரு அசிஸ்டன்ட், ரிசப்ஷனிஸ்ட் மாதிரியான வேலை. அங்க வரக்கூடிய கால்ஸ் அட்டன் பண்ணணும். இந்த அர்ஜுனுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லாவே பேச தெரியும். வர ஆட்கள்கிட்ட எல்லாம் நல்லா பேச தெரியும். அதனால அவங்களெல்லாம் வர்ற ஆட்கள் எல்லாம் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு கால்ஸ் அட்டன் பண்ணணும், இங்கிலீஷ்ல பேசணும். இந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ்ல ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருந்ததுனால, ஒரு நல்ல திறமை இருந்ததுனால அந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலை அவருக்கு கிடைச்சது. அதனால அந்த கம்பெனியில போய், அந்த கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில அந்த ரிசப்ஷனிஸ்டா வேலை செஞ்சு அந்த ரிசப்ஷனை டோட்டலா ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த அர்ஜுனதோ குடும்ப வறுமை போகும், மாசம் சம்பளம் கிடைக்கும், குடும்பத்தை மெயின்டைன் பண்ணலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு இந்த அர்ஜுன். இந்த அர்ஜுன் 12th மேல படிக்கலையே தவிர, பட் அவருக்கு நல்ல டேலண்ட் இருந்துச்சு. அதை விட முக்கியமா அவருக்கு கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு. அதனால அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லயே இந்த பிசினஸ் பத்தின பல விஷயங்களையும் அந்த கத்துக்கிட்டாரு. அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், அந்த ஆபீஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பிசினஸ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிற பல நுணுக்கமான விஷயங்களையும் கத்துக்கிட்டாரு. அந்த பிசினஸ்ல பல விஷயங்கள் அவருக்கு உடனடியா புரிய ஆரம்பிச்சது. அவரும் அந்த கம்பெனியோட ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த கம்பெனியுடைய குரோத்ல அவர் பங்கு எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவருக்கும் ஒரு நாலேஜும் கிடைச்சது. அந்த கம்பெனியும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்துச்சு. அந்த கம்பெனியுடைய ஓனரும் ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஓனர் தான். அவரும் நிறைய எஃபர்ட் போடுவாரு. நிறைய அந்த கம்பெனியில நேரங்காலம் பார்க்காம சாப்பாடு தண்ணி இல்லாம உழைக்கக்கூடிய மனுஷன் தான். நல்லா அந்த கம்பெனியோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு சேலஞ்ச், மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. இந்த கம்பெனி என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும், அவங்க சக்சஸ் எல்லாம் கிடைச்சாலும், அவங்களுடைய கோல் அப்படிங்கிறது நம்பர் 1 பொசிஷன், மார்க்கெட்ல நம்பர் 1 பொசிஷன் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண முடியல இந்த கம்பெனியால. என்னதான் எஃபர்ட் போட்டாலும், என்னதான் நம்ம ஒரு கடுமையா உழைச்சாலும் நம்மளால அந்த இதை அச்சீவ் பண்ண முடியலையே, அந்த நம்பர் 1 பொசிஷனுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லி இந்த எம்டியும் ரொம்ப மெனக்கேட்டார். அவருடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நிறைய மீட்டிங் போட்டு எப்படி இதை பண்ணலாம், என்னென்ன இது பண்ணலாம்னு சொல்லி அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாரு. பட் அதுல எதுவுமே அந்த ஒரு ரிசல்ட் அப்படி நம்பர் 1 பொசிஷன் அப்படிங்கிறது இவங்களால அடையவே முடியல. இப்ப இந்த அர்ஜுனுக்கு இதுல சில ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு. ஏன் இந்த கம்பெனியால இந்த நம்பர் 1 பொசிஷனை அடைய முடியல, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எங்கெங்க தவறுகள் இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சது. பட் இந்த இவர் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இவருக்கு எப்படி அந்த மேனேஜர்ஸ், டீம் லீடர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய மீட்டிங்ல இவர் போய் என்ன சொல்ல முடியும்? சோ இவருடைய வார்த்தைகளுக்கு அங்க எந்த விதமான மதிப்பும் இல்லை. ஹி ஹஸ் நோ சே. பட் இருந்தாலும் எப்படி அந்த கம்பெனி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த கம்பெனி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுனால நம்மளோட கம்பெனி எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில எம்டிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணுவாரு. எம்டியை தனியா மீட் பண்ணும்போது, தனியா பேச டைம் கிடைக்கும் போது எம்டி கிட்ட இந்த அவருடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்ல ட்ரை பண்ணுவார் இந்த அர்ஜுன். ஆனா அப்பெல்லாம் அந்த எம்டி என்ன பண்ணுவார், அந்த ரமணா படத்துல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் அந்த யூகி சேதுவா இது பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி எடுபடி வேலை. அதாவது போய் வண்டியை துடைச்சு வை, அந்த அவனுக்கு போன் போடு, இந்த வேலையை பாரு, தண்ணி கொண்டு வா, இப்படி ஒரு எடுபடி வேலையை சொல்லி இவர் பேச விடாமலே பண்ணிடுவாரு இந்த எம்டி. ஏன்னா அந்த எம்டியை பொறுத்த வரைக்கும் இந்த அர்ஜுன்கிறவன் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு 12th படிச்சவன், அவ்வளவுதான். ஏன்னா பல எம்பிஏ படிச்சவங்க, மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் முடிச்சவங்க, பல பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்
இருக்கிறவங்கனாலே இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மை இந்த எம்டிக்கு இருந்ததுனால அந்த அர்ஜுனா அவர் மதிக்கல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த எம்டியோட பையன் அந்த பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வால்வ் ஆகிறான். படிச்சு முடிச்சுட்டு அப்பதான் பிசினஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகிறான். அந்த ஆபீஸ் அட்மாஸ்பியரை பார்க்கும்போது அந்த அர்ஜுனுடைய இதுல ஒரு அர்ஜுன் கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எம்டியோட பையனுக்கு தெரியுது. கொஞ்சம் மெதுவா அந்த அர்ஜுன் கிட்ட பழக ஆரம்பிக்கிறான். அப்ப அர்ஜுனும் கொஞ்சம் ஃப்ரீயா எம்டியோட பையனாச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா தன் மனசுல இருக்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பையனுக்கு அது எல்லாமே கரெக்டா இருக்கு. அர்ஜுன் சொல்றது நம்ம பிராக்டிக்கலா கரெக்டா இருக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்பர் 1 பொசிஷனை அட்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு மனசுக்கு படுது. இந்த விஷயத்த அவங்க அப்பா காதுக்கும் கொண்டு போறான் இந்த எம்டியோட பையன். பட் அவங்க அப்பா இதெல்லாம் கேட்டு அவனை பயங்கரமா கண்ணா பின்னாடி திட்டுறார். ஒர்க்கர்ஸ் எல்லாம் நீ இப்படி எல்லாம் பழகக்கூடாது, ஒரு லிமிட்டோட இருக்கணும், அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கு இந்த இதெல்லாம் சொல்றதுக்கு டீம் இருக்கு, அவங்க இது பண்றதுக்கு டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும், ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் நீ இவ்வளவு தூரம் பழகக்கூடாது, ஒரு லிமிட்டோட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி திட்டார். இந்த பையனுக்கு தெரியும் அது ஏன்னா இந்த அர்ஜுனுடைய இடத்துல அவனே பல சமயங்கள் இருந்திருக்கான். அப்பா ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாரு, நம்ம கிட்ட நம்மளையே முழுசா புரிஞ்சுக்கல, அப்புறம் எப்படி அர்ஜுனை முழுசா புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு அந்த பையன் அவங்க அப்பாவோட குணம் தெரிஞ்சு அமைதியா வாயை மூடிட்டு இருந்தான் அந்த எம்டியோட பையன். அப்பா மேல இருக்கிற மரியாதையிலையும் அப்பாவோட குணம் தெரிஞ்சதுனாலையும் அன்னைக்கு அமைதியாக இருந்துட்டாலும் அந்த எம்டியோட பையன் அன்னைக்கே மனசுக்கு ஒரு முடிவு பண்ணான், என்னைக்காவது ஒரு நாள் இந்த கம்பெனியுடைய நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது என்கிட்டதாகணும். அன்னைக்கு இந்த அர்ஜுன் மாதிரி எத்தனையோ திறமசாலிகள் இந்த கம்பெனியில இருக்கலாம், அவங்களுக்கும் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் கேட்டு சரியான முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் சாதிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணா. அதே மாதிரி இந்த நாளும் வந்துச்சு. இந்த கம்பெனி அந்த பையனுடைய நிர்வாக பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரே வருஷத்துல அந்த கம்பெனியை நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்தான். அவங்க அப்பா அத்தனை வருஷம் போராடியும் அடைய முடியாத அந்த உயரத்தை இந்த பையன் ஒரே வருஷத்துல தொட்டான். இதுக்கு காரணம் என்னன்னா இந்த அர்ஜுனுடைய ஐடியாஸ்னு மட்டும் இல்லை, இந்த அர்ஜுன் மாதிரி எத்தனையோ பேர் இந்த கம்பெனியில இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இருக்கும். அது சரியா தப்பா அப்படிங்கிறதுல அதுக்கு நமக்கு வேண்டிய சில விஷயங்கள், நமக்கு தோணாத சில விஷயங்களும் அதுல இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் மதிப்பு கொடுத்து ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியனுக்கும் மதிப்பு கொடுத்து கேட்டதுல தனக்கு தேவையானது தனக்கு சரின்னு படுறத எடுத்துக்கிட்டான். அதை எப்படி செய்யணும்ன்றத முடிவு பண்ணி செஞ்சான். அதுதான் அவனுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கான மிக முக்கியமான காரணம். அவங்க அப்பா மாதிரி ஒரு குறுகிய அறிவுகளை அவன் இவ்வளவுதானே படிச்சிருக்கேன், அவனுக்கு என்ன தெரியும், ஆஃப்டர் ஆல் வேலைக்காரன் அப்படி நினைக்கல. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், அவங்ககிட்ட பேசி அவங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அதை கணிக்க முடியுங்கிற அந்த வேல்யூவை புரிஞ்சுட்டோம். அந்த அனுபவத்தையும் அந்த அறிவையும் யூஸ் பண்ணலாம். அதுதான் அவங்க அப்பாவால முடியாததை அவனால சாதிக்க முடியும் அப்படிங்கறத ஆக்குச்சு. கிட்டத்தட்ட இந்த எம்டி மாதிரி தாங்க நாமளும் பல சந்தர்ப்பங்கள்ல நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸோ, தங்கச்சியோ, இல்ல ஒய்ஃப், இவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் என்ன தெரியும், நம்ம ப்ரொஃபஷன் பத்தி நமக்கு தெரியாதா, நம்ம தொழிலை பத்தி நமக்கு தெரியாதா, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்திலேயே அவங்க சொல்றதெல்லாம் கேட்காமலே நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். பட் அது உண்மையிலே எவ்வளவு பெரிய தப்பு அப்படிங்கிறத நம்ம உணர்றதில்லை. நம்ம யாரையுமே இந்த மாதிரி கண்களை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க சொல்றது சரியா தப்பா, நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் விட முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அதுக்கு முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது, அவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கலாம், ஒரு ஐடியா இருக்கலாம், ஒரு ஸ்பார்க் இருக்கலாம். அது அவங்க நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவங்க சொல்லி கொடுக்கலாம். அதாவது நம்மளை பத்தியே நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதைத்தான் நம்ம வெறும் கண்களால பார்க்க கூடாது, இந்த அறிவால பார்க்கணும். நம்ம படிச்சிருக்கக்கூடிய படிப்பும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களும் நம்மளுடைய அறிவை விசாலமாக்கணுமே தவிர குறுக்க கூடாது. இவங்க இப்படித்தான், இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குறுகிட அந்த அறிவை ஒரு குறுகிய அறிவோட நம்ம பார்க்க கூடாது. இவங்களுக்குள்ளேயும் ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேட்போம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் மைண்ட் நமக்கு இருந்தா கண்டிப்பா எப்பவுமே சக்சஸ் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடம். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.